ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு டாபிக் பார்க்குறோம். என்ன டாபிக்னா, உணவால் வரும் ஆரோக்கியம், ஆரோக்கியத்தினால் வரும் மனநிலை, மனநிலையால் வரும் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ உணவு தாங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதமான விஷயம். யாரும் ஏதாவது சொன்னாவே என்ன சொல்லுவாங்க? உணவை பற்றி தான் சொல்லுவாங்க. இப்போ சூப்பராக சாப்பாடு போட்டாங்கப்பா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, ரொம்ப அப்படியே அற்புதமாக இருந்துச்சுன்னு அந்த உணவு தாங்க நம்ம வாழ்க்கையில் ரொம்ப எல்லாரும் பொக்கிஷமாக கருதுறாங்க. எல்லாம் எடுத்து பாருங்கள், எத்தனை இப்போ சிலரெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க எந்த ஹோட்டலில் எந்த விதமான சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ எல்லாம் காலம் மாதிரி எந்த இடத்துல ஆரோக்கியமான ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட்டு இருக்குது அப்படிங்கிற தேடுதலுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் ஆயிடுச்சுங்க. உணவிலே வந்து பார்த்திங்கன்னா சாத்விக ஃபுட்டு, தாமச ஃபுட்டு, ரஜோ ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அந்த 3 குணங்களோட ஃபுட்டு இருக்குங்க. இப்படி சாத்வீகமான ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து காய்கறிகள், பழங்கள் அதெல்லாம் சாப்பிடும் போது அப்படியே உடம்பு எப்படி இருக்கும் தெரியுங்களா? அவ்வளோ மென்மையாக, அப்படியே ஆரோக்கியமாக, அப்படியே நிறைவாக, திருப்தியாக இருக்குங்க. உடல் உறுப்புகளும் அவ்வளோ சந்தோஷப்படுங்க. அது முடிஞ்ச வரைக்கும் அது உடல் அதிகமாக எடுத்துக்கோங்க. நல்ல காய்கறிகள், நல்ல பழங்கள், நல்ல ஜூஸஸ்ஸு, அந்த மாதிரி நீர்க்காய்கள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுக்கும்போது நம்ம உடம்பு அப்படியே அமைதியாக அப்படியே அந்த தியான பாதையில் எடுத்து செல்லுங்க. அந்த வயிறும் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரஜோ ஃபுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அது பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக மசாலான ஃபுட்டு அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், சில பேர்லாம் அந்த காரத்தை சாப்பிடும்போது கண்ணுலலாம் தண்ணி வருதுங்க. அப்படி ஒரு அந்த உடல் வந்து எவ்வளோ ஹீட் ஆகியிருந்தால் அது கண்ணில் தண்ணி அளவுக்கு அந்த காரம், அந்த டேஸ்ட் நிறைய பேருக்கு பிடிக்குது. அதெல்லாம் உடல் உறுப்புகளை வந்து நமக்கு வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க தாமச ஃபுட்டு அப்படின்னாக்க நான் வந்து என்னென்னா ஆக்சிஜனே இல்லாத உணவுங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இந்த நான்வெஜ்ஜு அதிகமாக நான் சொல்கிறது அதெல்லாம், அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள், எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு செரிக்காமல் அப்படியே ஒரு மந்தத்தன்மையே உண்டாக்குங்க. அந்த மாதிரி உணவுகள்லாம் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்கனாக்க இந்த உணவு வந்து உடம்புக்கு ஆரோக்கியமே இந்த உணவு தாங்க. இந்த உணவுக்கு நம்ம எப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நம்ம சித்தர் பெருமாள்லாம் சொன்னாங்க, நொறுங்க தின்றால் 100 வயது வாழலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. நின்றுக்கிட்டு சாப்பிட்றோம், நடந்துக்கிட்டு சாப்பிட்றோம், பேசிக்கிட்டு சாப்பிட்றோம். கண்ணில் பார்க்கும் போதே அப்படியே அந்த டெம்ட் ஆகி அந்த கலர்ஃபுல்லாக இருக்குதா, அதை அப்படியே பார்க்கும்போது நல்லா டெக்கரேஷனாக இருக்கா அப்படிங்கிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு நம்ம உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமானா அந்த இதுக்கு தான், அந்த சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ அதை மாற்றி இந்த உடம்புக்கு என்ன மாதிரியான உணவு தேவை, எனக்கு எப்படி இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உணவு இல்லைங்க. எனக்கு நல்லா பசிக்கும், சில பேருக்கு பசிக்காது, சில பேருக்கு உடனே ஜீரணமாகும், சில பேருக்கு கல்ல தின்னா கூட கரையும், அந்த மாதிரி உடம்பாக இருக்கும். சில பேருக்குலாம் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட சரிக்காது. அப்போ என் உடம்புக்கு என்ன தேவை அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் பழகணும். அப்போ முதல் வேலை வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல வாய் மூடி நல்ல மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடணுங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த உமிழ் நீரோடு கலந்து, நம்ம உமிழ் நீரில் இந்த ஜீவனுக்கே உள்ள அமிர்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த எச்சில் லேசாக தொட்டு இப்படி பண்ணாலே என்ன இருக்குங்க, அது வந்து அப்படியே அந்த எரிச்சல்லாம் அடங்குங்க. அப்போ அதில் ஆன்டிபயோட்டிக் இருக்குது. அந்த எரிச்சல் சொல்லக்கூடிய உமிழ்நீரில் என்ன இருக்குது, ஆன்டிபயோட்டிக் இருக்குங்க. அது நமக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்போ அந்த உமிழ்நீர் உள்ளே கலக்கணும் அப்படிங்கிறாங்க. தண்ணி குடித்தாலும் சரி, ஜூஸ் குடித்தாலும் சரி, பழம் சாப்பிட்டாலும் சரி, காய்கறிகள் சாப்பிட்டாலும் சரி, எது சாப்பிட்டாலும் அந்த எச்சில் என்ன பண்ணுமா, உள்ளே போகணுமா. அப்போ அதை நல்லா நீங்கள் அப்படியே சூ பண்ணி அப்படியே பிளண்ட் பண்ணி அப்படியே சாப்பிடும் போது அது அப்படியே அன்னரசமாக மாறி உடலில் அற்புதமான மாற்றங்கள் நடக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அந்த அன்னரசம் அடுத்த ப்ராசஸாக நம்ம ரத்தத்துக்கு உண்டான சக்தியாக மாறிக்குதுங்க. அப்போ ரத்தத்துக்கு உண்டான சக்தியாக போச்சுன்னா நிறைய பேர் பிளட் டெஸ்ட்லேயும் எத்தனை வியாதி வருதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, அது மாறுது. அதுக்கப்புறம் அந்த ரத்தத்துலேருந்து அடுத்த ப்ராசஸாக நம்ம மசில் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய மாமிசத்துக்கு உண்டான சத்தாக மாறுது. அப்போ ஸ்கின்னுக்கு எவ்வளோ அற்புதமான க்ளோ கிடைக்குதுன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் கொழுப்புலேயே பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை, கொழுப்பு எல்லாத்துக்கும் பேட் கொலஸ்ட்ரால், அந்த கொலஸ்ட்ரால் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் மாற்று கொழுப்புக்கு உண்டான அற்புதமான சக்தியாக மாறுது. 5வது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா போன், அப்போ அஸ்தின்னு சொல்லக்கூடிய அந்த எலும்புக்கு உண்டான சத்து. இப்போ எலும்பில் பார்த்தீங்கன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி குறைவாக இருக்குது, வைட்டமின் டி கம்மியாக இருக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும், மருந்து எடுத்துக்கோங்க, அதுக்கான எடுத்துக்கோன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி அந்த இதில் இருக்குங்க. 6வது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா போன் மேரா என்று சொல்லக்கூடிய அந்த சைனோவெல் ஃப்ளூயிட், அந்த பசத்தன்மை. இப்படி மடக்குனிங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடிச்சு இப்படி திரும்பினீங்கன்னா சவுண்டு, மூட்டை திருப்பி உட்காந்திங்கன்னா சவுண்டு, இதெல்லாம் கேட்குதுன்னா அங்கே ஃப்ளூயிட் ட்ரை ஆயிடுச்சுன்னு அதுக்குண்டான
சத்தான பொருளாக மாறுகிறது. இப்போ 7வது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய விந்தணுக்களாகும், பெண்களுக்கு சுரோனியம் என்று சொல்லக்கூடிய கருமுட்டையாகவும் மாறுதுங்க. அப்போ ஒரு பிடி உணவு அது உமிழ்நீரோட கலந்து நல்லா வாய் மூடி அரைச்சி ரசித்து அனுபவித்து உண்ணும் பொழுது இத்தனை ப்ராசஸ் உடம்புக்குள்ளே நடக்குதுங்க. இது நம்ம என்ன பண்ணுறோம், கட்டன்னு தண்ணி குடிச்சு முழுங்கிடுறோம், டேஸ்ட்டாக இருக்குன்னா வேகமாக சாப்பிட்றோம், ஃப்ரெண்ட்ஷிப்போடு உட்காந்தா நல்லா பேசிக்கிட்டே சாப்பிட்றோம். சாப்பிடும்போது என்னென்னா நம்ம உடம்புல இத்தனை மாற்றங்கள் நடந்த அதுக்கு அந்த 7 ப்ராசஸ்க்கு போக வேண்டிய அந்த பாதை என்ன பண்ணுதுன்னா தடைப்பட்டு அதை இருக்க வேண்டிய சக்தி கிடைக்காம போயிடுது, வீக்காக போயிடுதுங்க. அப்போ தெரிஞ்சு பாருங்க. அப்போ அந்த உணவுனால வரக்கூடியதுனால எவ்வளோ அந்த 7 ப்ராசஸும் போச்சுன்னா மனசு எவ்வளோ சந்தோஷம் அடையுதுங்க. மனசு சந்தோஷம் அடைவது நம்ம ஆன்மீக பாதை எவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. அதுலேயும் அந்த சாத்வீகமான உணவுகளை உண்ணும் போது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அப்போ உணவு வகையில் கிடைச்சதுன்னா எந்த உணவு வந்தாலும் நல்ல வாய் மூடி நல்லா சூப் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி ருசிச்சு அனுபவித்து சாப்பிடுங்க. அந்த சாப்பாடு அன்னமே அந்த பிரம்மன்னு சொல்கிறாங்க. அந்த அன்னபூர்ணியா உங்ககிட்ட உட்காந்து இந்த இறைசக்தி எல்லாமே ஒரு அரிசி விளைவிக்கிறதுக்கு எத்தனை பேர் விவசாயிகள் வேலை செய்ய வேண்டியிருக்குங்க. எவ்வளோ பேர் அந்த எத்தனை பேருங்க, ஆயிரக்கணக்கான பேர் நம்ம ஒரு பிடி சாப்பிட்றதுக்கு. அப்போ அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எடுத்து வைக்கும் போதே அப்படியே நன்றி இறைவா, எல்லாரும் இத்தனை பேர் கொடுத்து அத்தனை பேருக்கு நன்றின்னு அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாட்டை நீங்கள் ருசித்து அனுபவித்து சாப்பிட்டு பாருங்களேன். அதுவே அமிர்தமாக மாறி நம் உடம்பில் அவ்வளோ ஆரோக்கியத்தன்மையும் மன அமைதியும் ஆன்மீகத்தையும் அற்புதமாக உருவாக்குங்க. அப்படியே அந்த மன நிறைவு பண்ணும்போது அப்படியே அந்த செல்கள்லாம் புதுப்பிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஆரோக்கியமாக இருந்தால் மனசு அமைதியாக இருக்குது. இந்த ஆன்மீக பாதையும் உங்களுக்கு அற்புதமாக மலருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் உடம்பு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த உணவு தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அற்புதங்க. அந்த நம்ம நிறைய பேர் என்ன பண்ணோம்னா பேசிக்கிட்டு சாப்பிட்றோம், டிவியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எமோஷனல் சாப்பிடும்போது நமக்கே தெரியும், சாப்பிட்டா உணவுக்கு ரத்தம்லாம் எங்கே போகும், வயிற்றுல சேருங்க. அந்த செரிக்கிறதுக்காக அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் எங்கே இருக்குது, நம்ம வயிற்றுல அப்படியே நமக்கு உணவோடு கலக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் ஏதாவது டிவி பார்த்து சாப்பிடும்போது அங்கே ஒரு எமோஷனல் சீன்கன்னா உடனே என்ன அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் பிரெயினுக்கு போகுதுங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே கிடைக்க வேண்டிய சக்தி கிடைக்காதுங்க. அங்கே ஒரு அப்படியே சிரிப்பான ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது, ஒரு நல்ல ஒரு டிவியில் ஓடிட்டுருக்குங்க. அப்போ என்ன ஆகுது, நமக்கு பிளட் சர்க்குலேஷன்லாம் சேஞ்ச் ஆகுதுங்க. அப்போ அங்கே சோகமாக நடந்தால் அதே மாதிரி சேஞ்ச் ஆகும், அங்கே சண்டை நடந்துட்டு இருக்குன்னா அதே மாதிரி சேஞ்ச் ஆகும்போது நம்ம கரெக்டான அந்த முறையான உணவுக்கு கிடைக்க வேண்டிய சத்து கிடைக்காம போகுது. ஸோ அதன் மூலியமாகவும் நமக்கு நோய்கள் மாறுதுங்க. ஸோ அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், உணவை உணவாக உட்கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், அந்த உணவை எப்படி சாப்பிட்ணும், நல்லா கால் மடித்து சப்பளங்கால் போட்டு நல்லா உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ அதை பயிற்சியே இல்லாமல் எல்லார் வீட்லேயும் டைனிங் டேபிள் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வயசில் இருக்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் முட்டியெல்லாம் கரெக்டாக மடக்க முடிஞ்சவங்களாம் கீழே குமிஞ்சு பெண்ட் பண்ணி சாப்பிடுங்க. அந்த உணவை எப்படி சாப்பிடுங்க, நல்லா வாய் மூடி நல்லா சூப் பண்ணி அப்படியே அரைச்சி அப்படியே அந்த அன்னரசமாக அப்படியே அனுபவித்து அனுப்பும் போது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நாளைக்கு மறந்துட்டோம், ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கை நம்மளை எல்லாத்தையும் மாற்றிடுச்சுங்க. நம்மளா தெரியல, நம்மளா என்ன சொல்கிறது, மற்றவங்க நம்ம வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா மற்றவங்க எல்லாம் சொல்கிறதோ பார்க்குறதோ கேட்குறதோ நமக்குள்ள பதிவாயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கான ஒரு அற்புதமான ஆரோக்கியமான ஒரு ஆன்மீகமான மனநிறைவோடு வாழணுன்னா நீங்கள் மாற்றுங்க. உங்கள் உணவை உணவாக உட்கொள்ளுங்கள். அந்த உணவு சாப்பிடும் போது அப்படியே அமைதியாக அப்படியே உட்காந்து அப்படியே ருசித்து அனுபவித்து சாப்பிடும்போது சொல்லவே வேணாங்க, அமிர்தமாக மாறுகிறது. அமிர்தம் என்பது அற்புதமான தெய்வீகமான ஒரு ஆரோக்கியமான ஒரு எனர்ஜிங்க. ஸோ அது கிடைக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் மாற்றி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்ததை பற்றி பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.